உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து இந்த செவ்வாய் பகவான் பலன் கொடுக்க போகிறார். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் தான் அதிபதியே. அப்போ அந்த செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வேகம் ஒரு வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதே போல் எல்லா விஷயத்திலையும் முதன்மை பெறக்கூடிய முக்கியமான ராசியாக இந்த மேஷ ராசி என்பது விளங்குவதற்கும் இந்த செவ்வாய் பகவானை காரணமாகிறார். இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல நீச்சமிலிருந்து நல்ல பலமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இன்னும் என்னால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே தெம்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் 42 நாட்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய நல்லதுக்கு கெட்டது தகுந்தால் போல் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் ஆரம்பமானதுனால பார்த்திங்கன்னா வேலையில் கடுமையான பாதிப்புகள் இருந்து சில பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. அந்த வேலை இழப்பு நடந்தவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ஒரு மினிமம் ஒரு 6 மாத காலமாக நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களெலாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். வாழ்க்கையில் நான் நிறைய வேலை தேடிட்டேன், எதுவுமே கிடைக்கல, நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு ரிசல்ட் கடைசியில் வரல,
ஹோல்டில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 42 நாட்களுக்குள்ளே அந்த இன்டர்வியூ கிளியர் ஆகி நீங்கள் ஒரு வேலைக்கு போவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்குது, முக்கியமான பார்வை. செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8ஆம் பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த 42 நாளில் வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் வெளிநாடுக்கான முயற்சிகளை செய்கிறீங்க. வெளிநாடு போய் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுன்ற ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டையும் பார்ப்பது மிக மிக பெரிய பலம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சி செய்வர்களுக்கு வெற்றி உறுதி. வெளிநாட்டிலேயே சில பேர் இருக்காங்க, அங்கேயுமே இருந்துமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு கடந்த காலகட்டத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக ஒரு வேலை மாற்றத்தை உறுதியாக கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்களாக வேலையை விட்டு போயிருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது தொந்தரவுனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம், இல்லை கம்பெனி மூடனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலைலாம். இது மாதிரிலாம் மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உறுதியாக நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நொந்து போய் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 முயற்சி இல்லை, நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வருது, ஏதாவது ஒரு வேலை இன்மை தொடர்ந்துகிட்டே வருது, பிஸ்னஸில் பணம் வர மாட்டேங்குது, மெயினாக அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, வெளில ஒரு பணம் கேட்டிருக்கேன் அதுவும் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு லாபம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த 42 நாளில் இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக பணம் வரும். அதன் மூலமாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. என்னென்னா வரக்கூடிய பணத்துக்கு செலவும் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக மேஷராசி என்பவர் கொடுப்பார். அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறதுன்னா எனக்கு ஏதாவது லாட்ரி விழுமா, இது நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இது மாதிரி. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது லாட்ரிலாம் விட வேண்டாம், வர வேண்டிய பணம் வந்தாவே போதும். நிறைய மேஷராசி என்பவர்கள் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, பணம் வரல, தரேன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40 வயதுலேருந்து 60 வயது ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாரையும் நம்பி கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி பண வரவுகள் தேவை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 42 நாட்களில் பண வரவுகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு பேங்க் லோன் போகிறீங்க, ஒரு பர்சனல் லோன் போகிறீங்க, ஒரு கார் லோன் போகிறீங்க, ஒரு 2 வீலர் லோன் போகிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம், முக்கியமாக பூர்வீக ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது என்னென்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து விற்பனை, சொத்து வாங்குவதற்கான முக்கிய காரகிரகம் இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு மாற்ற போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. இதற்கான வாய்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலிருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசி என்பவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார்.
இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். முதல்ல அது தெரிஞ்சுங்க முதல்ல. அப்போ அந்த கேந்திர ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பலவிதமான நன்மைகள் கொடுப்பார். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இருக்க இடம் வேணும். ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது. அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பவர்கள் என்னென்னா நல்ல வண்டி, வீடு, வாகனம் எல்லாம் இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதற்கான நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். அந்த ரிஷப ராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு, வண்டி, வாகன யோகத்தை அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் ரிஷபராசியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 42 நாளில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு, இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பதில் இடத்துல லாக் ஆகிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை, அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் வாழ்க்கையில் மனைவியை கணவனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை யாரையும் கூப்பிடாமல் நீங்களாக ஒரு முயற்சி எடுப்பது சிறப்பு. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது கல்யாணம் பார்க்குற விஷயத்துலேருந்து இல்லை கல்யாணம் பிரச்சனை விஷயத்துலேருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அம்மா அப்பா கொஞ்சம் அவங்கள முடிவு பண்ண சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்றது. அதனாலையுமே டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்கள கேட்காம நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது திருமணம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. தயவுசெய்து நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ, ஒன்று பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் பிரிஞ்சு போங்க, தப்பு கிடையாது. இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அது சோலோவாக முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் உறுதியாக அடுத்த 42 நாட்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. என்ன சார் அப்போ 42 நாளில் ஏதாவது நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த 42 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உறுதியாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பலன் மட்டும் கிடையாது, அது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழிலில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தொழிலில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். உட்காந்து யோசிங்க, என்ன எதனால் பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு இந்த தொல்லைகள் இருக்குது. அப்போ அந்த தொல்லைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம், முக்கியமாக பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ பணம் வர்றதுக்கு என்ன வழி, முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பணத்தை எந்தெந்த வகையில் நம்ம வெளிலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. முக்கியமாக 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. எப்பவுமே இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இது மாதிரி 7, 10, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, மெடிக்கலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள்.
இந்த ரிஷப ராசிக்கு என்னன்னா சம்பளம் சரியா இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வேலையை விட்டுருவீங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அந்த வேலையை விடும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா அந்த ராகு திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் ராகு திசை சந்திக்கிறீங்களோ, முக்கியமாக அதே மாதிரி குரு திசை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு உறுதியாக உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேலையை விடாமல் செய்கிறது நல்லது. இல்லை சார் நான் எங்கே சார் வேலையை விட்டேன், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படி தான் சொல்லுவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஒரு வேலையை எடுத்துரிஞ்சு விட மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் பார்க்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எல்லாருமே ரிஷபராசி என்பவர் எல்லாருமே என்ன பண்ணலாம், முருகப்பெருமான அடுத்த 42 நாட்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. அது வேலையில் இருக்கீங்க, வேலையில் இல்லை, தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணல, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார். அந்த பூமி விற்கிறது, பூமி வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளில், வெளிநாட்டில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல, சில பேருக்குலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி நான் வந்துட்டேன், அங்கே இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்குது, வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு நாடு செல்வதற்கு இல்லை அங்கேயே அதர் ஸ்டேட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லை வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலே இருக்க போகிறார். அதாவது பார்த்திங்கன்னா 42 நாட்கள் 3ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி இருக்குது. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா முயற்சிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம். எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம். ஆனால் வெற்றி தோல்வி அப்படின்றது சில பேருக்கு வெற்றி அதிகமாக சில பேர் கிடைக்குது, சில பேருக்கு தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக மிதுன ராசி அன்பர்கள் நிறைய முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் தோற்று போய் உட்காந்துருக்கீங்க, நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, தொழில் சம்பந்தமான பிரச்சனை, ஒரு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது சார், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மாட்டிட்டு முழிக்கக்கூடிய ஒரு நிலை, போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், நானும் எல்லா வீடியோவும் பார்க்குறேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமான பயிற்சி. காரணம் கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில், கடன் பிரச்சனைலேருந்து எப்படியா விடுதலை ஆகும்னு நினச்சிட்டே இருக்கேன். கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதற்கான என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது. காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணியும் பார்த்திங்கன்னா கடைசி ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுவீங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்றுடும். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் லாபாதிபதி, அதான் ஒரு பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ நீங்கள் போட்டிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் இருக்கணும், இல்லை 6ல் செவ்வாய் இருக்கணும். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது போட்டியில் நடக்கக்கூடிய வெற்றி.
வாழ்க்கையே போட்டி தான். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நானும் போட்டி போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்க்குறேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 6ஆம் இடம் தான் இப்போ சொன்னேன் போட்டி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எதனால் எனக்கு தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று தொழிலை விட்டுடலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல யோசிங்க, எதனால் பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன், முதல்ல ஜெயித்தேன், இப்போ கடைசியில் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, கடன் வாங்கின இடத்துல வாங்கியாச்சு, இனிமேல் கொடுக்க வேண்டிய நிலை தான் இருக்குது, கொடுக்க முடியல, அதனால் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, அதிக வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய பரிசோதனை பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஜோசிட்ட காமி, எதனால் எனக்கு பிரச்சனை, எதனால் இந்த கடன், பிஸ்னஸை விட்டு வெளில போயிடலாமா, வேலைக்கு போகலாமான்னு யோசிங்க. நிறைய பேர் என்னென்னா அதை பண்ண முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சார் இது பிஸ்னஸை விட்டுலாம் போக முடியாது சார் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை தான் நிறைய மிதுனராசி என்பர்கள் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வேலைக்கு போங்க வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஒன்று அதில் ஜெயிக்கணும், இல்லை அதுலேருந்து வெளில வரணும். அந்த அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதேமாரி வேலையில் உள்ளவர்கள், வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம அடுத்த வேலைக்கு மாறலாமா வேணாமா, இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமா, வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் எதை செஞ்சால் நன்மை, வேலையில் போகிறோம் அது எந்த வேலைக்கு போகிறோம், அதே மாதிரி இந்த ஊரில் இருந்து வேலை பார்க்கலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமான்ற நிலையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வேலையை கொடுத்துருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த முயற்சி செய்யணும், அந்த முயற்சியை வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் கண்டிப்பாக பார்ப்பார். நீங்கள் அதனால் கவலைப்பட வேணும், உங்கள் சைட்லேருந்து முயற்சியை மட்டும் பண்ணுங்கள், நிறைய யோசிங்க, எந்தெந்த வழியில் வேலையை வாங்கலான்னு யோசிங்க, வேலை மாற்றம் என்ன பண்ணலான்னு யோசிங்க, வெளிநாடு போகிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன வழி. காசு மட்டும் கொடுத்து ஏமாறாதீங்க, அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, போகலாமா வேணாமான்னு. நிறைய மிதுனராசி என்பது தோக்குறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் திசையிலையும் சனி திசையிலும் நிறைய தோல்விகள் ஏற்படும். அதை மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து எதனாலன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். முக்கியமாக இடத்த விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து வேறு ஒரு இடம் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்றுட்டு பிஸ்னஸில் இருக்க கடனை கட்டிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், அதுவுமே இடம் விற்க மாட்டேங்குது, இந்த 42 நாளில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு மேலே ஒரு நல்ல நேரம் கிடைக்காது மிதுனராசி என்பர்களுக்கு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. காரணம் என்ன, இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள், வேலை மாற்றம் பண்ணுங்கள், அது சிறப்பாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம். என்ன வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், கொஞ்சம் லோன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த லோன் வாங்கிட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு. லோன் வாங்கி தான் சார் வெளிநாட்டு வந்து படிக்க வந்தேன், இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் ஊர் மாறி ட்ரை பண்ணுங்கள், அதே இடத்துல ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஊர் மாறி ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக உண்டு. திருமணம் சம்பந்தமான பாக்கியம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செய்யலாம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா,
இந்த கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய், திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். அதனால் பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எப்போவுமே. அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்திலேருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? கடக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். தொழிலில் கடன், வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு, அந்த வேலை இழப்புனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லை எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இல்லை பணமே வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வீண் பழி, வாக்குவாதம், சண்டை, தகாத உறவுகள், வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய், கடன், எதிரி, இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு. நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியல. கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியல. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகள் இல்லை. தன் நிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்ததே கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி, நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன், எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது. அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த யோகாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை, உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சு தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும். 2ஆம் திருமண யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த 2.5 ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதுருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி அந்த வலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க, கணவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, குழந்தைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனைனால தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே. இப்போது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி உடலில் பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன், பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சின்னு பிரச்சனை வந்துருக்கும். பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டோமேன்னு தேவையில்லாத எண்ணங்கள், ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு, இது மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குற. மனம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய, மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னா செவ்வாயுடைய பார்வைகள் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த பாக்கியம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும். குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை. இவ்வளோ நாள்லாம் நீங்களாம் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அடுத்த 42 நாளில். அதற்கான முயற்சிகள், அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். என்னென்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்களே, திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்திங்கன்னா காட்சிகள் மாறும். அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள். அதனால தான் ஜாதகத்தை எப்பவுமே பாருங்கள்.
ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசியர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும், அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன், எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, குழந்தை எப்போ பிறக்கும், அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னா திருமண பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா, அப்படிலாம் யோசிக்கலாம். நிறைய கடகராசி என்பது காதலில் தோல்வி அடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாகி தப்பான ஒரு எண்ணத்துக்கெலாம் போயிருப்பீங்க. தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ண மாற்றங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம், நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே, கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கும், என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க. உறுதியாக மாற்றம் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு கேது பயிற்சி, அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது. தொழிலில் வெற்றி உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு, தொழிலில் பண வரவுகள் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைப்போது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. லைஃப்பில் எதுவுமே நிலையில்லாது தான். அது இப்போ உணர்ந்துருப்பீங்க. ஐயோ ஏன்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. அது மாதிரி யோசிக்காமல், தேவையில்லாமல் யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு. வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, வெளிநாட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளிநாட்டிலே சில பேர் நறைய பாதிக்கப்பட்டீங்க. அசிங்கம், அவமானம். வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் வேலையில் சண்டை போட்டு வேலையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே போய் சண்டை சச்சரவு, பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ரூம்லேயே தனித்தனியாக இருந்து பேச முடியாமல் உட்காந்துருக்கூடிய நிலை. குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே. அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு விசேஷமான அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. காரணம் கேட்டிங்கன்னா கடகத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து விடுதலையாகி உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கும் இந்த செவ்வாய்க்கும் எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் மேஷ ராசியில் அதிபதியான செவ்வாய் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ எப்போவுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆளுமை கண்டிப்பாக இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் சூரியன் சம்பந்தமே. அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த உங்கள் ராசிக்கே செவ்வாய் பயணிக்கும் போது இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரம், 9ஆம் இடம்ன்றது பாக்கியம், திரிகோணஸ்தானம். இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகத்தில் அதிமுக்கியம் வாய்ந்த கிரகம் இந்த செவ்வாய் பகவான் ஆகிறார். அவர் உங்கள் ராசிக்கே பயிற்சியாகி அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்யலாம்? நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு 3லிருந்து 6 மாதமாக குழப்பமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் இருக்கலாமா வேணாமா, வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூலாம் வருது, அதில் செலக்ட் ஆக முடியல, இல்லை அது அப்படியே ஓல்டாகி உங்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக கடந்த ஒரு 6 மாதமாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், சரிங்களா? இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் குழப்பமே இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அவங்களுக்கு தெரியும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு குழப்பம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த குழப்பத்துலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எதை செய்யக்கூடாதுன்றதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மாதமாக தொழில் முடக்கம் இருக்குது. அந்த தொழில் முடக்கம் என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகள், தவறான சிந்தனைகள், தவறான உங்களுடைய முயற்சிகள்,
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களில் தவறு நடக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஈஸியாக தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா கடன் வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். கடன் பிரச்சனை தான் சார் என் வாழ்க்கையே முடிச்சிடுச்சு சார், தொழிலில் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு, கடன்லேருந்து எப்போ மீளுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகள். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாகவே சொல்லலாம். கடந்த ஒரு 6 மாதமாக உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து மீள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மீள முடியும். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், முருகன் சம்பந்தமான எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லலாம். முருகன் கோயிலுக்கு ரெகுலராக போங்க. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகனவே பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அந்த 42 நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தப்பாக எடுத்தால் திருப்பி தப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சிம்ம ராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா யோசிக்காமல் இந்த 42 நாளில் புக் பண்ணிவிடுங்க. ஒரு 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ அதற்கான ஒரு தொகை அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. இல்லை அதுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே அந்த வீட்டுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது எல்லாம் செய்யலாம். தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பமாக இருக்குது, ஐயோ வீடு வாங்கினா கடன் வந்துடுமே, வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது எல்லாமே இருக்கட்டும். ஒரு வீடுன்னு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் தேவையில்லாத செலவு வரும். அதனால் வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அதேமாதிரி இடம் விற்கிறது, இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுறது, வேறொரு இடத்துக்கு வாங்கிறது, இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம். இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாம் நீங்கள் தான் பார்த்து வளர்ந்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக அதுவும் நீங்கள் பெரிய பையனாக பெரிய பொண்ணாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து வாழ்க்கையில் எல்லாரையும் வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை, அதனால் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் எப்போவுமே பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பீங்க. வரக்கூடிய மனைவியும் அது மாதிரி எதாவது இருக்காங்க, கணவரும் அது மாதிரி இருக்காங்க, நம்ம அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் எப்போவுமே இருக்கும், சண்டைகள் இருக்கும். அதனால் ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு உண்டு. இல்லை சேர்ந்து வாழ முடியாது சார், நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அதுவும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மறு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகம் ரொம்ப தள்ளி போயிருக்கு நிறைய பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அப்போ நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் வேலை தொழில் எல்லாம் ஓரம் வைங்க. லேட் ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா திருமணத்தை மட்டும் பார்ப்பேன், முதல்ல அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன்னு முயற்சி பண்ணுங்கள். சும்மா எல்லாத்தையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் போகிறீங்க, வேலை பார்க்க தான் போகிறீங்க, உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்க தான் போகிறீங்க, எல்லாம் இருக்குது. அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மிக மிக முக்கியம். அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் வாழ்க்கையில் சிம்மராசி என்பது ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அந்த சாதனை வெளிநாட்டில் இருக்குதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை தேடுங்க. இல்லைனா அமைதியாக நீங்கள் இங்கேயே வேலை பாருங்கள், அதில் வந்து தப்பு இல்லை. சார் நான் வெளிநாட்டில் இங்கே வந்தும் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், அப்படி நினச்சி தான் வந்தேன், கடைசியில் இப்போ நான் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக வேலை கிடச்சிடும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க, அவ்வளோதான். அதே போல் வெளிநாட்டில் படிக்க போன மாணவர்கள் நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்தியா வர வேண்டியது இருக்குது சார், நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், கடன்லாம் வாங்கி போட்டேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
அதேமாதிரி வேலை இழந்தவர்களுக்கு, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அவங்களாம் அந்த நஷ்டத்திலேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்குது. அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தை குறிக்கும். அப்போ விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அவர் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல வர்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் பண்ணுறது, ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது, இதில் வேறு செலவு வரவும் சொல்லி பயமுறுத்துறீங்க. கண்டிப்பாக அது வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செலவை வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் காசு நிறைய இருக்குது, ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு 1/2 கிராம் நகை, 1 கிராம் நகை, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்யலாம். ஏன்னா எப்போவுமே வாழ்க்கையில் இந்த கிரக பெயர்ச்சிகள் என்ன பண்ணுன்னா நல்லது கெட்டதையும் மாற்றி மாற்றி கொடுக்கும். அப்போ அந்த கெட்டதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதை சில விஷயங்களை செய்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இந்த மனிதர்களுக்கு உண்டு. அதனால தான் எப்போவுமே சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம். மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, சில பேர் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணி மாட்டிக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது தேவை, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செலவையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மனிதர்களுக்கு எப்போவுமே உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி இருக்குது. யாரெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீ யாரெல்லாம் இன்றைக்கி நகை வாங்கி வச்சாங்களோ அவங்களாம் யோசிச்சிருப்பாங்களா இவ்வளோ ரேட்டு போகும் அப்படின்னு? யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும், வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் 8000 10,000 கிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இல்லை சார் எனக்கு சேமிக்கலாம் முடியாது சார், எங்கள் கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கறதுக்கான வழியை சொல்லுங்கள், அது தீர்க்கறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கடன் தீர்ப்பதற்கான அதிக உழைப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த விரயம் சொல்லும்போது என்னென்னா, உங்களுடைய மனித உடல், உங்களுடைய மனித மூளை விரயம் அடையக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விரயம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம், வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கொடுக்கலாம். அப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக முயற்சி செய்யுங்க. வேலை இல்லாதவர்கள் அதிகமாக முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா அப்படியே கேக் வாக்கெலாம் கிடையாது. அடுத்த 42 நாளுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தான், ட்ரை பண்ணி தான் கிடைக்கும். அதுலேயே நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சில விஷயம்லாம் கிடச்சிடாது. அப்போ அதுக்கான நிலைமை எனக்கு சாதகமாக இருக்குமா, என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பதுக்கு எப்போவுமே அந்த திறமை உண்டு. கன்னிராசி மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது போட்டிகளில். அப்போ அந்த போட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வைகள், செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, போட்டிகளில் வெற்றி. அப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க, டோஃபல் எழுதுறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதில் வெற்றி உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு போகிறதுக்கான பயண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா,
மனைவிக்காக குழந்தைகளுக்காக நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், ஆமாம் சார் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் வெளிநாடு வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் கவர்மெண்ட் வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் என் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்றக்காக தான் நான் நிறைய முயற்சிகள்லாம் எனக்கு வந்துச்சு, சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு, அதெல்லாம் நான் எடுக்காமல் விட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி தொழிலையும் நிறைய பேர் தோற்றவங்க யாருன்னு கேட்டால் அந்த கன்னிராசி என்பது தோற்றது காரணம் மனைவியாலையும் கணவனாலையும் குழந்தைகளாலையும் ஒரு தோல்வி வரும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க, விட்டுட்டு வந்தீங்கன்னா ஐயோ நான் என் மனைவி விட்டுட்டு வந்துடுறதா சார், என் கணவரை விட்டுட்டு வந்தேன், அப்படி கிடையாது. அவங்க மேலே பெரிய பற்றுதல் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாமல் அவங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தோல்விகளை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாளில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நேரம் கடந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கு. நிறைய பேர் பொண்ணு பார்த்து செஞ்சு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமையே போயிட்டே இருக்குது. கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நிமிஷத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசிகள் கடந்த 1.5 வருஷத்தில் மனைவி கிட்ட சண்டை கணவர்கிட்ட சண்டை இல்லாத கன்னிராசி எதுவுமே கிடையாது லாஸ்ட் 1.5 ஃபேஸில். அப்போ அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அது பிரிவினையோ இல்லை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையோ எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதில் என்னன்னா கொஞ்சம் செலவு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. செலவை பண்ணாதான் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்க முடியும். செலவு பண்ணாதான் வாழ்க்கையில் ஏதாவது சேர்ந்து வாழறதுக்கோ பிரிஞ்சு வாழறதுக்கோ சூழ்நிலை வரும். வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள் முயற்சிகள் செய்யணும், செஞ்சாதான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த 42 நாட்களில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமானவர்கள். முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் ஜெயிப்பனா தோப்பனா, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் தோல்வி, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலையில் நிறைய தொந்தரவு. நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக இருக்கிறது தப்பா, நேர்மையாக இருக்கிறனால என்னை வளர விட மாட்டேறாங்க, நான் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன், அதனால் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, குடும்பத்தில் நேர்மையாக இருக்கிறனால உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை, அம்மா அப்பாவே மதிக்கலை சார், என் அண்ணன் மதிக்கலை தம்பி மதிக்கலை, அவங்களாம் தப்பான வேலையை செய்கிறாங்க, நான் மட்டும் கரெக்டாக இருக்கேன், ஆனால் அவங்க தான் நல்லா இருக்காங்களே தவிர நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துலா ராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்கீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலம்தான் இந்த செவ்வாயோடைய பயிற்சி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த துலா ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், தனக்காரகன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் பயிற்சியாவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரக பொசிஷனும் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. துலா ராசிக்கு 6ல் சனி, ஒரு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, இதெல்லாம் ஒரு பெரிய சூப்பரான அமைப்பு. அதான் சொன்னேன், நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம்னா இந்த 42 நாள் தான். நான் எழுதி வச்சுக்கிங்க எல்லாருமே. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? முதல்ல இந்த துலா ராசி என்பர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய முக்கியமான நேரம். எங்கே சார் அதுக்கு ட்ரை பண்ணால் தான் சார் கிடைக்க மாட்டேங்குது? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு,
அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு பட்டங்கள், பதவிகள், அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வெற்றி, அதுமாதிரி நீட், ஜெய் எல்லாம் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிறைய துளாராசி என்பர்கள் என்னென்னா, ஒரே கம்பெனியில் நீண்ட காலமாக வேலை செஞ்சு எந்த ப்ரமோஷன் இல்லாமல், வருமான இன்க்ரிமெண்ட் இல்லாமல், நீங்களும் ஏமாறுறதா அவங்களும் உங்களை ஏமாற்றதான் நினச்சி வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்குது. சில பேர்லாம் என்ன நினச்சிங்கன்னா, நான் எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை மாற்றம் பண்ணுறது, அதனால் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார், கிடைக்கிறது போதுன்னு ஓடிட்டுருக்கேன், எனக்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது, பேங்க் லோன் கட்ட முடியல, பொண்ணு கல்யாணம் பண்ணோம், பையன் படிக்கிறான், இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு, வெளிநாடு செல்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க, இல்லை எதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காம போயிருக்கும், கடைசி நேரத்தில் வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்திருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீசா இன்டர்வியூலாம் போயிட்டு கடைசியில் கிடைக்காம பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்கலன்னா மன வருத்தத்தில் வந்திருப்பீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், எல்லாம் கரெக்டாக பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகள். வெளிநாட்டிலே இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையாக இருக்கிறதுனால நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய பிரச்சனை, ஆஃபீஸில் உங்களை வளர முடியாமல் சூழ்நிலைகள், பாலிடிக்ஸ் நிறைய இருந்திருக்கும். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் பயந்து தெரித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு, இல்லை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில்னா வெளிநாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி. படிக்க போனவங்களுக்கு படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா படிப்பு முடித்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. வெளிநாட்டிலே நிறைய பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க போகிறார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலயமாக, கணவன் மூலயமாக நிறைய லாபங்கள் உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறது, கணவர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு, நிறைய துளாராசி என்பர்களுக்கு என்னென்னா, உங்களை மாதிரியே ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு நினச்சி நிறைய வரனை தட்டி கழிச்சிருப்பீங்க. ஃபோட்டோ பார்த்தாலும் இல்லை இது செட் ஆகாது, அதில் வேறு ஜாதகம் வேறு பார்த்தா ஜாதகம் வேறு செட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், நிறைய வரன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாட்களில் அதிகமாக வரன் தேடுங்க. கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க. உங்களை மாதிரியே எல்லோரும் வரணும்னு நினச்சா முடியுமா? முடியாது, சரிங்களா? சும்மா அந்த ஃபோட்டோவை பார்த்து இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கிங்க. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வரனை தேடினீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, என் பொண்ணு இது படிச்சிருக்கா, வேலை பார்க்குறா, அதனால் வரக்கூடிய வரன் அப்படி தான் இருக்கணும். அதேமாதிரி என் பையன் இந்த இடத்துல வேலை பார்க்குறான், எங்களுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அதேமாதிரி பொண்ணு வர பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு எண்ணங்கள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பவர்கள் செய்யலாம். அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அடுத்த 42 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகமாக உண்டு. இந்த துளாராசிக்காரங்களோட பிரச்சனை என்னென்னா, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன்னு லாபம் கம்மியாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அதை இந்த 42 நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, இல்லை சார் ரேட்டை ஏற்றினா கஸ்டமர் போயிடுவார் சார், நான் அப்புறம் எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் அடுத்த ஒரு 42 நாட்கள் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லை சார் ரேட் ஏறி போச்சு, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த லாபம் நீங்களே பார்ப்பீங்க. நம்ம இத்தனை நாள் ஐயோ இது தெரியாமல் நம்ம கம்மியாக பொருளை கொடுத்துட்டு இருந்திருக்கோமே, மற்ற காம்படிட்டர்லாம் அதிகமாக தான் கொடுக்குறான் போலுக்கு, அதனால தான் நம்ம இந்த ரேட் அதிகமாக சொல்லி நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். அதன் மூலமாக லாபத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாளாக உங்களுக்கு இன்கம் இல்லை, ப்ராஃபிட்டில் நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். அனைத்து விதமான விஷயங்கள்லையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான்
11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து அடுத்த 42 நாட்கள் துலா ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒழுக்கமாக எல்லா விஷயம் தெரிந்து வைத்து கொண்ட ஒரே ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் தான். இந்த விருச்சக ராசி அதிபதியின் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் பயிற்சி பலனை கொடுக்க போகிறாரு. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான யோக பலனை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சக ராசி அதிபதியே செவ்வாய் நீச்சமாக இருந்து கடகத்தில் நீச்சமாக இருந்து நீச்ச பலத்திலிருந்து விடுபட்டு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுக்கு மேலே ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலம்தான் இந்த வரக்கூடிய 42 நாட்கள். எல்லா விதமான பிரச்சனைகள் தீரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும்போது ரொம்ப ரொம்ப பலமான ஒரு பலனை கொடுக்கும். அது முக்கியமாக இந்த செவ்வாய் கேந்திரத்தில் பயணிக்கும் போது அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசிக்கு அதிபதியே செவ்வாய், அவர் 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் பயணிக்கும் போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த 42 நாட்கள் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கண்டிப்பாக இருக்குது. நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது, கடன்லேருந்து வெளில வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார், 4ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. சார் அது கிடைச்சா போகும் சார், என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம். நிறைய நாள் ட்ரை பண்ணுறேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறேன் செய்கிறேன், கடைசியில் அப்படியே ஹோல்டாகி நிற்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன், ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் தான் இந்த 42 நாட்கள். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய உச்சத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்போ வேலை மாற்றம் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம், இல்லைனா வேலையை விட்டு அனுப்புவாங்க, அதுவும் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை இழப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இருக்குது. ஆஃபீஸில் எப்படின்னா அப்படி தான் சார் போயிட்டுருக்கு, எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது சார் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 42 நாளில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. வெளிநாடு யோகம் வேணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். வெளிநாடு பயணிக்கக்கூடியவர்கள், வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இல்லை சார் வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் அங்கேயுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் நிறைய நேரம் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும், நல்ல வேலை கிடைக்கும். சில மாணவர்கள் படிக்க போய் அங்கே வேலை இல்லாமல் தவிக்கிறீங்க, எப்போ வீசா முடியுதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. சில பேர் வேலை இருந்துமே வீசா முடியக்கூடிய காலகட்டத்தில் பயணிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாமல் இருங்க, கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள், தேவையெல்லாம் மனசில் குழப்பிக்காதீங்க. அந்த விருச்சக ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கும். இன்னொன்றுனா யாரையும் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அதிகப்படுத்துங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறார். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு கட்டக்கூடிய நேரம், இல்லை ஒரு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய நேரம், வீடு மாறக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சக ராசி என்பது செய்யலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த விருச்சிக ராசி என்பதில் இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியலன்னு சில பேர் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் நீண்ட காலமாக சில கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, கடைசியில் வேலை போகக்கூடிய சூழ்நிலைக்குனால கடனை கட்டலாமா வேணாமான்னு நினச்சிட்டு வீடை விற்றலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வீடு விற்க முடியாமல் இருந்திருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பிஸ்னஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்ட்டை ப்ளெஜ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கடைசியில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த இடத்தையா விற்றுடலாம், விற்றுட்டு அதை லோனை க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 8ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவு வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், பூர்வீகத்தில் இடம் வாங்கலாம், பூர்வீக சொத்து விற்று அதற்கு வரக்கூடிய பணம் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்க்கும். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்கள் குழந்தைகள் மூலமாக நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும். நீண்ட காலமாக குழந்தை பேசாமல் இருக்குது, பையன் பேசாமல் இருக்கான், என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான், பொண்ணு பேசாமல் இருக்குது, சண்டை போட்டுருக்கான், அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய நேரம், திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் தீர்ந்து திருமணத்தில் அந்த சண்டை இதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும். முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி எதாவது இருக்கீங்க, உடல்நிலை நீண்ட காலமாக சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க, திருப்பி ஒரு செக்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மாத்திரையோட அளவு கண்டிப்பாக குறையும். அதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவு குறையும், மன நிம்மதியும் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்தில் இந்த கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் அனைத்து விதமான யோக பலனையும் கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்யணும்னு நினச்சாலும் இந்த 42 நாள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், முடிவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மை, ஒழுக்கம், நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி இருந்து வரைக்கும் அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலிருந்து அனைத்து விதமான நன்மைகளும் செய்யப்படுறார். நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த 7.5 சனி பாதிப்பு, ராகுகேது பயிற்சி பாதிப்பு அப்படின்னா முதல்ல யாரை பாதிக்கும் அப்படின்னா தனுசு ராசியை தான் பாதிக்கும். ஏன்னா நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா சமூகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்வாங்க, நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. அந்த தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்காக எதிர்த்து போராடக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள், நான் இப்படி தான் வாழ்வேன் வாழ்க்கையை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சேஃபாக இருப்பேன், நான் இப்படி தான் யாரையும் ஏமாத்தாமல் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரே தனுசு அப்படின்னு வச்சுக்கோங்க. தனுசுனா வில்லு அம்புன்னு அர்த்தம். அந்த வில்லு அம்பு எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னா, எப்போ தேவைப்படும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு தோல்விகள் வருதுன்னா அந்த வில் அம்பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்கள, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்பயும் உண்டு. வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே நடந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான். எல்லா விதமான பிரச்சனை, திருமணத்தில் ஆரம்பித்து படிப்பு, குழந்தை பேர், திருமணம் ஆகலைன்னு ஒரு பிரச்சனை, திருமணம் ஆனால் வேறு மாதிரி ஒரு பிரச்சனை. அதேமாதிரி நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் வரும். ஏன்னா நீங்கள் நேர்மையாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பீங்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பைபாஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள் மேலே வரும். அதனால் உங்கள் மேலே பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களை வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படான்னு காத்துட்ருப்பாங்க, நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அது மாதிரி நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, வேலையில் பிரச்சனையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள், தொழில் செஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, கடன் கடன் கடன், கழுத்துக்கு மேலே கடன். அதுவும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க,
பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அப்படின்னா கழுத்துக்கு மேலே கடன், அதனால் பெரிய அவமானம், அதனால் சண்டை சச்சரவுகள், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாருமே கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுவும் முக்கியமாக அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் திசையோ ராகு திசையோ வந்துருச்சு அப்படின்னா ஒரே போராட்டம் தான், ஒரே பிரச்சனை தான், வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டிருக்கும். அது குடும்ப உறவுகள்லேருந்து ஆரம்பித்து தொழில் வேலை சம்மந்தமான எல்லா விதமான பிரச்சனையும் இருந்திருக்கும். சில பேர் வெளிநாட்டில் போய் இருந்தவங்களும் நிம்மதியாக இருக்க முடியல, நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே போய் வேலை இழப்பு, அங்கே போய் ஒரு வீடை கட்டிட்டு லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி பிரிவினை, குழந்தைங்களால் அங்கே போய் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் வந்திருக்கும் சில பேருக்கெலாம். எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் எப்போயும் ஃபஸ்ட்டு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. நீங்களே அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது, ஏண்டா வாழ்கிறோன்னு இருந்தது, எப்படா வாழ்க்கையை வாழ போகிறோன்னு இருந்தது, மனைவி மக்கள் எல்லாமே இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு போனாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, மனசு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தனுசு ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். தனுசு ராசி என்பவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, கடவுளை நம்புகிறேன் சார், தெய்வம் பார்த்துக்கும் சார், அது நல்லதோ கெட்டதோ நான் யாரையும் ஏமாத்தலை, என்னை ஏமாத்துனவங்க அவங்க இருக்கிறது இல்லாமல் போகிறது கடவுள் தான் பார்த்துக்கணும், நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணவங்களும் நிறைய பேருக்கு ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வேணும், அப்போ தான் என் கடன்லாம் கட்டி தீர்க்க முடியும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வுடன் ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை வேலையில் பிரச்சனை இருக்குது, தொந்தரவு அதிகமாக இருக்குது, நான் வேலை மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றம், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமணத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக குழந்தை மனைவி மக்களுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, நிறைய தனுசு ராசி என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. அது இடம் சம்பந்தமான பிரச்சனைலேருந்து கணவன் மனைவி பிரச்சனைலேருந்து பிஸ்னஸில் வேலையில் எல்லாத்துலேயுமே ஏதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய தனுசு ராசி என்பது நிறைய இழந்திருப்பீங்க, வீடெல்லாம் கட்டி கிரேட் ப்ளேஸ்லாம் பண்ணி நல்லா வாழ்ந்து அந்த வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான வாய்ப்புகள், அது தொழிலில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம், அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒரு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வெளிநாடு போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வெளிநாடு யோகம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடிய பிஆருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி சண்டை பிரச்சனை தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் அங்கே வேலை மாற்றம் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கார். அது நிறைய மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த படிப்பெல்லாம் நின்று வேலைக்கு போக முடியாமல் வேலையும் கம்மியான சம்பளத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களாம் திருப்பி படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 42 நாள் இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி என்பது. அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, மண்ணில் படுத்து வேலை பார்க்கணுனாலும் சரி, நல்ல நிலையிலேருந்து வேலை பார்க்கணுனாலும் சரி,
அந்த உழைப்பு தான் ஒரு மூலதனமாக கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியார். அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல வந்து பயிற்சி பலன் கொடுக்க போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல என்ன நெகட்டிவ் அப்படின்றத பார்ப்போம், அதுக்கப்புறம் பாசிட்டிவை பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எங்கே தப்பு நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம லைஃப் சேஃபாக இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி என்பவர்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. அப்போ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இடம் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 42 நாள் தள்ளி போடுங்க. அந்த இடம் விற்காது. இல்லை இடம் விற்கணும்னு நினச்சாலும் கம்மி ரேட்டுக்கு போகும். இல்லை சார் நான் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீர்ந்து வந்துட்டுருக்கேன். ஏன்னா மகர ராசிக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் வரீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய இழந்திருப்பீங்க. ஒரு வேகம் இருக்கும், நம்ம திருப்பி பழைய மாதிரி சம்பாதிச்சிடணும், பழைய மாதிரி எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்தில் யாராவது நான் வீடு விற்கிறேன், ஒரு இடம் விற்கிறேன், நீ வாங்கிக்க, நீ தான் வீடு இல்லாமல் இருக்க, இடம்லாம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி 4 பேர் வருவாங்க. அதில் சேஃபாக இருங்க. தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது, வாங்கிறது, வீடு வாங்கிறது, செய்கிறது பண்ணக்கூடாது. வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வண்டி மாற்றுறது, ஒரு 2 வீலர் மாற்றுறது, ஒரு 4 வீலர் மாற்றுறதுலாம் பண்ணவே கூடாது. அதில் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் வரும், ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதத்தில் இந்த 42 நாளில் போய் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும். இடம் வாங்கினா லோன் கட்ட முடியாமல் சொல்லுவாங்க. ஏற்கனவே அப்படி தான் சார் மாட்டிட்டு பல பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்கேன், திருப்பி இது மாதிரியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல்நலத்தில் அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு அம்மா வந்து நிறைய ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதனால் அம்மாவை பார்க்காம இருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. அம்மா மேலே ரொம்ப அன்பு இருக்கும், இருந்தாலும் அந்த கோபம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அம்மாவுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அம்மாவுடைய மெடிக்கேஷன், ஏதாவது உடம்புநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிபி, சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பிபி, சுகர் பிரச்சனை, நிறைய விபத்துகளை சந்திச்சிருக்கீங்க, நிறைய ஆப்ரேஷனாக சந்திச்சிருப்பீங்க. அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது, செய்யாமல் இருக்கலாம், அவங்களாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டுவீங்க. ஏன்னா போட்டு வச்சாவது சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு எண்ணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எக்ஸ்பயர் ஆகி போயிடுச்சு, அதெல்லாம் ரினியூவல்லாம் எடுத்து பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது இவ்வளோ நெகட்டிவ் சொன்னோம். இன்னும் சில நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது. சார் என்ன சார் நான் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது, நான் பணம் கடன் வாங்கினா தான் சார் என் பிஸ்னஸே நடக்கும். 1ஆந்தேதி சம்பளம் கொடுக்கணும் சார், 10ஆந்தேதி சம்பளம் கொடுக்கணும் சார், வாடகை கொடுக்கணும் சார், எல்லாமே கடனில் தான் ஓடிட்டுருக்கு. கடன் வாங்குங்க, அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி தான் சார் இருக்குது, பட் இருந்தாலும் வாங்கலாம், என்ன பண்ணுறது. ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப கம்மியான தேவைக்கு வாங்கிக்கிங்க. அதிக வட்டிக்கு தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா ஓகே, இந்த கந்து வட்டிக்கு வாங்காதீங்க. இல்லை அடுத்த மாதம் கொடுத்துடலாம், நம்ம இந்த பணம் வந்தாலும் கொடுத்துடலான்னு நினச்சா நடக்காது. அடுத்த 42 நாளுக்கு அது நடக்கவே நடக்காது. ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் கடனை வாங்கி நான் நாளைக்கு தரேன், ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லி கமிட் பண்ணி மாட்டிக்கவும் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ தூரம் கமிட்மெண்ட் கொடுத்து எதையும் மீட் அவுட் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வீடு வரைக்கும் சண்டை வந்து பிரச்சனைலாம் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும். எந்த மாதிரி யோகம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நீண்ட காலமாக வராமல் இருக்க ஒரு பணம் அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது
இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி அவங்களால பண்ண முடியாமல் வந்துருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக யோகமாக வரும். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அதேமாதிரி இந்த சீட்டு போடுறது இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த 42 நாட்கள் தோல்வியை மட்டுமே தழுவக்கூடிய ஒரு நிலை மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. நீங்கள் என்ன ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருங்க, சரிங்களா, என்ன நாலேஜபிளாக இருந்தாலும் தோல்வி உறுதியாக உண்டு. ஜாகிரதையாக இருங்க. அதே போல் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார். பண வரவுகள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களாக போய் எதுலையா மாட்டிப்பீங்க. பணம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்களே ஏற்கனவே ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும், ஏன்னா அவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஏதாவது ஒன்று சாதிச்சுன்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, தப்பான முதலீடுகள் செய்வதற்கான நேரமாக இருக்கும். அதனால் தப்பான முதலீடு பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குது. தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஜீரோ பண்ணுங்கள். இந்த மாதம் 42 நாள் நான் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு இருக்கேன். வேலை மாற்றம் செய்கிறவங்களுக்கு நல்ல உறுதியாக உண்டு. வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க, எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது சார், எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்த்தோம், இப்போ 2 பேருமே வேலை இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே ஒரு அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியாக இருக்கலாம். அதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் மாற்றம் எதுவும் பண்ணாதீங்க, இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்கள். இருந்தீங்கன்னா சேஃபு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி வருமான தடை கிடையாது, ஆனால் ஏமாற்றம் உறுதியாக உண்டு. அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம். கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். அவர் அடுத்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்திலிருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான். கடன்லேருந்து எப்படியாவது யாராவது காப்பாற்றிடுவாங்களா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு. காரணம் பார்த்திங்கன்னா, அந்த ஜென்ம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி இந்த கும்பராசி என்பவர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, பொருளாதார நஷ்டம், பணம் ஒருத்தட்ட கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணம் எதிரியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாற்றத்தை அடைந்தவர்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது கடனை வாங்கி கொடுத்துருப்பீங்க, இப்போ அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய தொழில் செய்தவர்களுக்கு நிறைய நஷ்டம். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்விகளை கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்துடும். பிஸ்னஸில் நீங்கள் என்ன நல்லது நடக்கும்னு நினச்சி எதெல்லாம் நீங்கள் காலை வச்சிங்களோ, பணத்தை எதிலெல்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் நஷ்டத்தை அடைந்தவர்கள் கும்பராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளில் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறாரு. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல பலம் பெறும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். நிறைய முயற்சி பண்ணிங்க கடந்த காலகட்டத்தில், ஆனால் முயற்சிகள் வெற்றி அடையலை. என் கடனை எப்படியாவது தீர்க்கணும்னு நினச்சேன் சார், முடியல சார். வேலை எதாவது மாறி எதாவது கடனை தீர்த்துன்னு நினச்சேன், பண்ண முடியல. தொழிலில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சேன், நடக்கலை. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி நிறைய பேர் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் படித்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை. அதேமாதிரி நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் நிறைய. கும்பராசி என்பவர்கள் 2.5 வருஷத்தில் இந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பிரியாதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் இந்த கைமீறி போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் தகராறு எல்லாம் நடந்துச்சு, வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், இதனால் என் குழந்தைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், டைவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது.
அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் சார், எனக்கு ஒரே பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. பூர்வீக சொத்து சண்டை நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வரும். அது 7.5 சனி ஜென்ம சனினால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய இந்த செவ்வாயுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு வண்டி மாற்றலாம், ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கலை, நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம், அதனாலேயே பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார நஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன்னு சொல்லவங்களாம் சில பேர் இருப்பீங்க. அதனாலே உடல் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய கும்பராசி என்பவர். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. என்னென்னா நீங்கள் முயற்சி செய்யணும். சார் நான் முயற்சி செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது தெரியல. ஒன்றும் பயப்படாதீங்க. எதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தும் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. வெளிநாடு சம்பாதிக்கிறதுக்கு கடன் வாங்கி போய் மாட்டிக்கிட்டு இப்போ அங்கே சம்பாத்தியமும் வராமல் வேலையும் இல்லாமல் இங்கே கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டிக்கிட்டு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனைவியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் வெளிநாடு போனவங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் நான் பல வருஷமாக இருக்கேன் சார், இப்போ நான் ஒரு வேலை இல்லாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நல்லா தான் இருந்தது குடும்பம், என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதனால அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது, நான் வேறு வீடை வாங்கிட்டேன், வீடுக்கு லோன் கட்டணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது கும்பராசி என்பவர்களுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிலேருந்து நிவர்த்தியை, அதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே எதில் கையை வச்சாலும் ஒரு தடைகள் இருக்குது, எதில் கை வச்சாலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு பயணிக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கும்பராசி என்பது இப்போ என்ன நினச்சிட்டிங்கன்னா வேலை வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணவங்க வேலைக்கு போயிடலாம் நினச்சிட்ருக்கீங்க, அதுவும் தவறு. அப்போ உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். பிரிந்த உறவுகள் சேர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யார் மூலயமாக அந்த உறவு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளையும் இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக நடக்கும். அது தொழில் வேலை எல்லா சம்மந்தமான விஷயத்திலும் நடக்கும். என்னென்னா அந்த குழப்பங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த குழப்பம் இருக்கும்போது என்னென்னா ஏதாவது தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை வரும். அதை மட்டும் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்து கொள்வது சிறப்பு. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உதவி செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள். அங்கே காசு பணம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எதையும் பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்காகவும் உதவிகள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். கடைசியில் உதவிகள் செய்து நம்பிக்கை துரோகத்தையும் பெறக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார். அவர் அடுத்த 42 நாட்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து அவருக்கான பயிற்சி பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இப்போது ஜென்மசனி நடக்குது. அப்போ யாரெல்லாம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சார் ஆரம்பமே பயமுத்துறீங்க, ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்,
பிபி இருக்குது, சுகர் இருக்குது, உடல் உபாதைகள் இருக்குது, அவங்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரதுக்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருங்க. எப்பவுமே ஜோதிட சாஸ்திரம் வந்து எதுக்குன்னா நல்லதும் சொல்கிறதுக்கும் பயன்படும், கெட்டது சொல்கிறதுக்கும் பயன்படும். நல்லது மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தால் அப்போ என்ன இருக்கும்? எல்லாருமே அதான் ஆசைப்பட்றாங்க. எனக்கு எப்போ பணம் வரும், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரியாக இருக்கும்போது என்னாகுன்னா தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராது. அப்போ இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வருமானம் வரும், கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நிறைய வரும். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டு சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே பேசாமல் இருக்கீங்க, செய்யாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தை பெருசாக்காதீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வரத்துக்கான நேரம். திருப்பி சொல்கிறேன், கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அது கடைசியில் கோர்ட்டு கேஸெல்லாம் போய் ஜெயிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? அப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சார் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது சார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அடுத்த 42 நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அது திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில், இல்லை வேறு ஏதாவது இடம் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமான தகராறு, இல்லை கூட பிறந்தவங்க கூட சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம், நீங்கள் வெற்றி அடையக்கூடிய தருணம், அதில் பாசிட்டிவ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக கடனுக்கு போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தொழில் பண்ணுறீங்க, கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. எங்கே சார் கடனில் தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா மீனராசிக்கு அந்த ஜென்ம சனினால் கடன் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கி நான் இந்த காசை வாங்கி நான் இந்த பிஸ்னஸில் போட்டால் அடுத்த மாதம் கொடுத்துருவேன், 15 நாளில் நான் ரீபே பண்ணிடுவேன்னு சொல்லி கடன் வாங்காதீங்க. அடுத்த 42 நாட்களுக்கு அந்த பணம் நீங்கள் போட்ட முதலீடுகள் திருப்பி வராது. நான் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கும் அடுத்த 42 நாளில் நான் கடன் கொடுப்பேன் கமிட் பண்ணவே பண்ணாதீங்க. சார் ஏற்கனவே கமிட் பண்ணி அப்படி தான் போயிட்டே இருக்குது, இப்போ திருப்பி 42 நாளா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கரெக்டு தான். ஏற்கனவே கமிட் பண்ணது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. நீங்கள் ஏற்கனவே தள்ளி போட்டு வந்தால் கூட சரி ரைட்டு ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அடுத்த 42 நாட்களில் நீங்கள் சொல்லி நடக்கலை, அது ஒழுங்காக நீங்கள் செய்யலை அப்படின்னா அது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகளையும் கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பெரிய பலம் என்னென்னா போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். அந்த டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, அதேமாதிரி வந்து ஐஎல்டிஎஸ், டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஜேஇ எழுதுறீங்க, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். பாசிட்டிவ் இன்னும் என்ன அப்படின்னா முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட்ஸ் ஹோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க. மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை வாய்ப்பாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 42 நாட்களில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அப்படி உறுதியாக மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த 42 நாள் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள், அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. வேலை இல்லாமலாம் இருக்கீங்க, 3 மாதமாக 6 மாதம் வேலை இல்லாமலாம் சில பேர்லாம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு இந்த 42 நாளில் வேலையை தேடணும்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும். செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அது கூட பிறந்தவங்களால், மனைவியால், கணவனால், அம்மா அப்பானால், அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனால, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால செலவு வர்றதுக்கான சூழ்நிலை வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்க காசை இன்னொருத்திட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், எனக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லி பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் செலவு பண்ணிங்கன்னா அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க. ஒரு தேவையாக இன்னொரு ஒரு 10,000 செலவு பண்ணுற மாதிரினா நீங்கள் எடுத்து அந்த விஷயத்துக்காக செலவு பண்ணிங்கன்னா அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும்.
10,000னா முடியக்கூடிய விஷயத்தை நீங்கள் 50,000த்துக்கு இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு. வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான யோகம் உண்டு. நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடமாற்றம் பண்ணுறதுக்கான யோகம் உண்டு. அங்கே வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்க போகிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சண்டை சச்சரவுகள் வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அது கூட பிறந்தவங்க யார் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. அது தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பொருளாதார வளர்ச்சி உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. கடனில் சேஃபாக அதிக வட்டிக்கு போகாதீங்க. வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வையெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். செவ்வாய் பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே இருக்கிறத ஆசின்வேர் பேசிஸில் பிஸ்னஸில் இருக்கவங்க ரீட்டைன் பண்ணுங்கள், சேஃபாக இருக்கலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.